ஹாய் செல்லம். என்ன செல்லம்? ஐ லவ் யூ. ஹாய் செல்லம், ஐ லவ் யூ. நீங்களும் கிட்ட ரொம்ப நாளா நான் காரப்பொரி கேட்டு கேட்டு எனக்கு வாங்கியே கொடுக்கல. அப்ப நீ ஏத்துப்பீங்களா? சொல்லிட்டாளே அவகா. என்ன அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரன்னு இப்படி வர்றியா? என் நெஞ்சில் குடியிருக்கும் அவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களுக்கு எது சார் ஹை? கைத்தட்டா, பாராட்டா? எவனுக்கும் பயப்படாம இருக்கிறது. ஓகே ஓகே. நான் நினைச்ச மாதிரி வாழ்றது. திட்டும் பாராட்டா இருந்தால், திட்டுற திட்டும் பாராட்டா இருந்தால் எல்லா திட்டும் மன்னனுக்கே. Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. We Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours, we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold, call 044-4545-4545. Sunland, பிசுபிசுப்பு இல்லாத Sunland refined sunflower oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner Update Cost, accelerating the future. Food partner தொப்பி வாப்பா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners Somerset Greenways சென்னை, Pullman Hotels and Resorts சென்னை அண்ணா சாலை, Park Elanza, Pride Hotels and Resorts சென்னை. Travel partner Red Taxi. அடுத்து வரப்போறவரு மச்சான் ஒரு திரையில பார்த்திருக்கோம். பயங்கரமா எல்லா விதமான கதாபாத்திரையும் அப்படி ஈஸியா வந்து கேரி பண்ணக்கூடிய ஒருத்தர். அவ்வளோ சீக்கிரமா ஒரு அவார்ட் ஷோல இந்த மாதிரி ஒரு மேடையில் பார்க்க முடியுமானா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஸோ இதான் நான் ஒரு முதல் முறையாக இப்படி ஒரு மேடையில் பார்க்க போறேன். நானும் தான் சார். நம்ம எல்லாருக்கும் பிடித்த அடுத்த ஒரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டி வர போறாரு. அவரை பத்தி ஒரு ஹிண்ட் கொடுத்துறவா? எஸ். ஹாய் சொல்லோ. சாரே வந்துட்டாரு. அடுத்ததாக விருதுனை வழங்க யார் கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர், எல்லா ஜானர்லையும் சூப்பராக கலக்கக்கூடிய ஒருத்தர். இவர் படங்கள்ல எவ்வளோ ரசிப்போமோ இவர் வந்து ஸ்க்ரீன்ல பேசினா, இன்டர்வியூ எடுத்தா, ஜாலியாக இன்டர்வியூ கொடுத்தா எல்லாத்தையும் அவ்வளோ ரசிப்போம். மிகப்பெரிய கைத்தட்டலோட டைரக்டர் நெல்சன் அண்ணா அவர்களை விருதினை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, இந்த விருதை நெல்சன் அவர்களுடைய இடையினை வழங்குவதற்காக மே இன்வைட் மிஸ்டர் எம்சி ரிக்சன் அவர்கள், எம்டி ஆஃப் எம்சிஆர் டெக்ஸ்டைல்ஸ். கைண்ட்லி வெல்கம் யூ சார். ஓகே, ஓவர் டு தி ஏவி. என்ன கேட்டகரி யார் அவார்டு வாங்க போறாங்கன்னு ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Galata Golden Stars 2025 Best Performer of the Decade, and the award goes to Mr. Prakash Raj. கண்டிப்பா ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். ஏன்னா 1 2 30 வருடங்களாக ஒரு மிகப்பெரிய கலை பயணம், அத்தனை விதமான கதாபாத்திரம், அத்தனையில் மிகப்பெரிய ஆளுமை. இந்த இடத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி டிகேட் திரு பிரகாஷ் ராஜ் சார் அவர்களுக்கு 20 வருடமா இந்திய சினிமாவின் பெருமை அண்ட் நிறைய 30க்கும் மேல வருடங்கள் நம்ம எல்லாரையுமே பல மொழிகளை தாண்டி, பல நாடுகளை தாண்டி எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி
நம்ம மக்களாக அதாவது நம்ம ஒன்றி போகிற அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறமையால் நம்மளுடைய மனசை கொள்ளை கொண்டவர். மரியாதைக்குரிய நம்ம எல்லாருக்குமே பிடித்த அவர் செல்லம் திரு பிரகாஷ்ராஜ் சார் அவர்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டிகேட் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கலாட்டா. தேங்க்யூ ரெக்சன் சார், தேங்க்யூ. ஹாய் செல்லம். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காம இருந்தவங்கெல்லாம் செல்லோன்றீங்களாடா? இந்த டெலிவிஷன் பண்ண வேலை இது. என்ன செல்லம்? Love you செல்லம்னு சொல்றாங்க. ஐ லவ் யூ செல்லம். இங்க இருக்கிற எல்லாரும் என் தனலட்சுமி தான். சார் இவ்வளவு தூரம் இந்த பயணம் நிறைய மேடைகள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அன்பு நாங்கள் உங்களை ஒரு சில மேடைகளில் இங்கே பார்க்குறது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சார். அதுவே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ உங்களை இங்கே பார்க்குறது எங்களுக்கு சந்தோஷம் சார். எங்கள் டார்லிங்ஸ்க்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். என்னத்தை சொல்லலாம் செல்லம்? திடீர்னு காரில் வரும்போது பார்த்தேன் 30 வருஷம் ஆயிடுச்சு சினிமாவுக்கு வந்து. டுவேட்டு அடடா நேற்று முந்தா நேற்று வந்த மாதிரி இருக்குன்னா 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த 30 வருடம் இருக்குல்ல, நம்ம நாட்டில் பன்முகத்தன்மையும்போம், டைவர்சிட்டி, அது ப்ராபபிளி என்னை விட யாரும் அனுபவிச்சிருக்கவே முடியாது. எங்கேயோ கர்நாடகாலேருந்து வந்து அங்கே நாடகம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்து தெலுங்கு போய் ஹிந்தி போய் எத்தனை இயக்குனர்கள், எத்தனை கதைகள், எத்தனை உணவு. இட்ஸ் பீன் அ வெரி எக்ஸிலரேட்டிங் என்ரிச்சிங் ஜர்னி ஃபார் மீ. ப்ராபபிளி ஒரு நடிகனாக நான் வந்து இதை எதிர்பார்க்குறேன். நடிப்பு, பேர், புகழ், காசு அப்புறமா. நான் ஒரு வாழ்க்கை இந்த ஒரு நாடை பார்க்க முடிஞ்சது, பல கதைகளை கேட்க முடிஞ்சது, பல மக்களோட இப்படி அன்பை நான் எடுத்துக்க முடியுது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்தால் நீங்கள் செல்லோங்கிறீங்க, ஆந்திரா தெலுங்கானா பார்த்தா டே மண்வாடுன்றாங்க, கேரளத்தில் போனால் அதோ இங்கே இருக்காரு நம்ம ஆளுங்கிறாங்க. இதை விட ஒரு என்ன வேணும்? இட் இஸ் பீன் அ கிரேட் ஜர்னி. அந்த ஜர்னியில் எனக்கு தான் கேட்டிருந்தார், என்ன கொஞ்சம் இழைச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இல்லை நான் மறுபடியும் நடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்படி வாழ்கிறது ஏதோ அடைஞ்சிட்டோங்கிறது இல்லை. எனக்கு யூஸ்வலி நான் இந்த அவார்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு வரவே மாட்டேன். ஆனால் இந்த பசங்க இருக்காங்களே, ஃபோனு மேலே ஃபோனு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டார்ச்சருக்கு பின்னாடி இந்த இளைஞர்களோட அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த கலாட்டா பசங்களை ரொம்ப கலாட்டா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக கூப்பிடுறாங்க. பட் ஐ செட் ஓகே, ஐ வில் கம். அண்ட் வரும்போது இந்த இளைஞர்களை பார்க்கும்போது எனக்கு தெரியாது, சில பேர் நான் வந்து மதுரை போயிருந்தேன் ரீசெண்டாக. இந்த பாருங்களேன் இந்த செல்லம் என்ன பண்ணுதுன்னு. அங்கே ஒரு 17 வயசு பையன் குதிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் எப்படா பார்த்த நீ படம்? நீ பிறந்திருப்படா அப்போ தான். பட் த வே த பீப்புள் ஹவ் டேக்கன் தட் ஃபில்ம், யூனோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து காசாலேயோ இதாலேயும் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா என் நெஞ்சில் குடியிருக்குன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி டயலாக் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் வேலையை நான் பார்த்துருக்கேன், உங்கள் அன்பை காட்டிருக்கேங்க. மறுபடியும் தொடர்ந்து இருக்கணுன்றது 30 வருஷம் எனக்கு புரியவே இல்லை எப்படி 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு. நேற்று முந்தின வந்த மாதிரியே இருக்கேன். அண்ட் இதோ இந்த மாதிரி அற்புதமான யங் டேலண்ட்ஸ் இவங்க வந்து என்னை ஆடியன்ஸ் ஆக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த டேலண்ட் வந்திருக்குன்னா இளைஞர்கள். இன்றைக்கி கூட நான் வந்து இந்த வாழை படம் பார்த்தேன். இப்போது நான் வந்து இந்த இது நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி அதை பார்க்கும்போது இந்த இப்போ இருக்கிற இளைஞர்கள் அடே எனக்கு அந்த ரோல் இல்லையான்னு தோணவே இல்லை. அவங்கள பார்க்கும்போது என்னை ஆடியன்ஸ் ஆக்குறாங்களே, அப்படி ஒரு படைப்பு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இளைஞர்கள் கூட மறுபடியும், ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன், நீங்கள் எவ்வளோ நாள் நடிகனாக இருப்பீங்கன்னு சொல்லும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிளம்புறவன் அவன் என்னை சந்திப்பானோ இல்லையா, அவனுக்கு தயாரிப்பாளர் கிடைப்பானோ இல்லையோ, பட் அவன் வந்து கதை எழுதிக்கும் போது இதில் பிரகாஷ்ராஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். ஸோ மறுபடியும் ப்ராபபிளி ஐ ஹேவ் டு டாக் டு திஸ் யங்கர் ஜென்ரேஷன் அண்ட் அன்லர்ன் பண்ணி அவங்கள மறுபடியும் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கான வேலை தான் நான் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குது. லாட் ஆஃப் டேலண்ட்ஸ், லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் அண்ட் கிரேட் வைப்ஸ். தேங்க்யூ. சூப்பர் சார். நெல்சன் அண்ணா,
ஸோ ஒரு ஒரு கலைத்துறையோட ரசிகராகவும் சரி ஒரு படைப்பாளராகவும் சரி கண்டிப்பாக சார் நிறைய இடத்துல ரசிச்சிருப்பீங்க. ஒரு சில வார்த்தைகள் என்ன? இல்லை ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன வச்சு சாருக்கு அவார்டு கொடுத்ததே தப்பு. நான் ஃபஸ்ட்டு அது டிஸ்க்ளைமர் போட்டு தான் கொஞ்சம் சார் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். சாரை பற்றி சொல்கிறதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நமக்கு சில பேர் இப்போது ஒரு ஆக்டர்ஸ் பார்த்து டைரக்டர்ஸ்க்கு வந்து இன்ஸ்பயர் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்டர் சார். ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற சீனை ரொம்ப சட்டிலாக நான் ரீசெண்டாக மணி சார் மீட் பண்ணியிருந்தபோது அப்போ இருவர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது சார் சொன்னாங்க, ஸோ அதில் இப்போ லவுடாக இருக்கும்னு நினைக்கிற இடத்துலலாம் அது எப்படி சட்டிலாக நடிக்கிறது தெரியாமல் அதை அப்படியே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம டைரக்டராக நிறைய ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் கற்றுக்கும் போது சில ஆக்டர்ஸை பார்த்து தானே கற்றுப்போம். அதில் ஒரு ஆக்டர் வந்து சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூண்ணே. இன்னும் ஒரு சில கேள்விகள் சார்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூண்ணே. ஆல்ரெடி மைக் கொடுத்ததே தப்பு. சார் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும் சார். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக சொல்லுவாங்க சார், வாட் கிவ்ஸ் யூ ஹை அப்படின்ற மாதிரி. இப்போ எங்களுக்கு வந்து உங்களை பார்த்து நிறைய பேர் இப்போ சார் சொன்னார் டிரெக்டராகவும் நிறைய டைம் அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கும், மோட்டிவேட் ஆயிருக்கும்னு. உங்களுக்கு எது சார் ஹை? கைத்தட்டா, பாராட்டா? எவனுக்கும் பயப்படாமல் இருக்கிறது. ஓகே ஓகே. நான் நினைச்ச மாதிரி வாழ்றது, அந்த தைரியம் ஃபில்டர் இல்லாம எப்படி சார் வருது? மனசுல பட்டதை பேசுறீங்கல்ல, அது பொது இல்லை. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் இளைஞர்கள், உன்னுடைய பயம்தான் அடுத்தவனோட பலம். நீ பயப்படலைன்னா அவன் பலசாலி இல்லை. நினைச்சது பேசுறதில்ல, பொறுப்பா பேசணும், தெளிவா பேசணும், ஏமாறாம இருக்கணும், அவ்வளோதான். திஸ் இஸ் கால்ட் சம்திங் கால்ட் இன்டெகிரிட்டி. உன்னை நீ வித்துக்க கூடாது, அவ்வளோதான். சூப்பர் சார். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்குன்னு ஒரு ஒன் ஷார்ப் ஒப்பீனியன் இருக்கும், அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸே அப்படி இருக்கும் பார்த்து. ஸோ உங்களுக்காக ஒரு எல்இடி செக்மெண்ட் மட்டும் இருக்குது சார். வித் பெர்மிஷன் பார்த்தலாமா சார்? சார் இங்கே ஒரு சில வார்த்தைகள் இருக்கும் சார், அதுக்கு பின்னாடி ஒரு சில பிரபலங்கள் இருப்பாங்க. ஸோ அந்த பிரபலங்களையும் அந்த வார்த்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். ஏண்டி செல்லம்? ஏன்னா நீங்கள் எங்கள் செல்லம், அதனால தான் சார் சில உண்மைகளை சொல்லிட போறேன்டா. சார் கூப்பிட்டோம் சார், எங்களுக்கு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லு? ஃபர்ஸ்ட் நட்பு வச்சுக்கலாம் சார். நட்பு இவரோட நட்பா? இப்போ அந்த வார்த்தைக்கும் அவருக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு அவரோட the thought process, சிந்தனையோட நட்பு எனக்கு. எனக்கு சம்பந்தி இல்லை, அவரோட நான் வேலை பார்த்ததில்லை. பட் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நாட்டுக்காக, அந்த கொள்கையோட சிந்தனை. சம்டைம்ஸ் we are related because of our thoughts. அது எங்கள் 2 பேருக்கும் திருமணம் சருக்கு எனக்கு இருக்குது. சேம் லைன் ஆஃப் தாட்ஸ் இருக்கிறதுனால அவரோட நட்பு. அது ஒரு குடும்பம். ஓகே, ஆமாம். அடுத்தது பாராட்டு சார். பாராட்டுல யார ஒரு போட்டோவா இருக்கணும் பின்னாடி. திட்டும் பாராட்டா இருந்தால், திட்டும் பாராட்டா இருந்தால் எல்லா திட்டும் மன்னனுக்கே. ஓகே, மனசுல பட்டதை சொல்றதுல சார் அடிச்சுக்க முடியாது. அடுத்த போட்டோக்கு போயிடலாம். நம்ம போட்டோ முடி கேட்டோம்ல, பயம் இல்லாம எப்படி பேசுறதுன்னு இப்படிதான் எனக்கு பயமா இருக்கு. நெக்ஸ்ட் டார்லிங், அடுத்தது எதிர்பார்ப்பு. எக்ஸ்பெக்டேஷன். நாம எதிர்பார்த்ததை விட கொடுத்துட்டார் அவரு. அவர் பண்ணாத கேரக்டரா, பேசாத விஷயமா, நீங்கள் அவரோட உட்கார்ந்து பேசியிருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. இட் இஸ் அ லைப்ரரி. அது எல்லாத்த பற்றியும் அவருக்கு ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டவர். ஐ திங்க் அது ஒரு கடல். அது அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறதுன்னா, அவர் எப்பவுமே அவங்கள வந்து பிரமிச்சுக்கிட்டே இருக்கார். ஹி வில் கண்டினியூ டு பி அ ஸ்டெப் அஹெட். சூப்பர் சார். அடுத்த வார்த்தை அறிவுரை சார். அதில் யாரோட ஃபோட்டோ இருக்கு? என் நெஞ்சில் குடியிருக்கும் அவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன்.
அவருடைய எண்ணம் என்ன, அவர் என்ன பண்ண போறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். சூப்பர் சார். சார் அடுத்தது என் செல்லம் தானே, அது என் செல்லம் தானே அங்க. சூப்பர் சார், சூப்பர். அன்பு வந்திருக்கு சீமான் சார். அன்பு வார்த்தை, அன்பு வார்த்தை சொல்லணுமா? அன்புன்னு வந்திருக்கு சார். உங்களுக்கும் சீமான் அண்ணனுக்கும் அந்த வார்த்தைக்கும் முன்ன என்ன இருக்கும் நீங்க சொல்லலாம் சார். அன்பான எதிரி. நிறைய சொல்ல முடியாது அவரை Okay, பத்தி நான். அண்டர்ஸ்டுட். ஓகே டன் சார். பட் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் உங்களுக்கு. கேட்டதை இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக அவ்வளோ அழகாக எல்லாருக்கும் பிடித்த மாதிரியும் புரிகிற மாதிரியும் சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இல்ல, புரிகிற மாதிரின்னு சொன்னேன் சார். புரியுற மாதிரி சொல்லிடு. பிடிச்ச மாதிரி எப்படி சார்? கண்டிப்பாக கருத்துக்கள் எல்லாருக்கும் வேறுபாடு இருக்கலாம், பட் அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னதுக்கு பெரிய நன்றி சார். வேலு கிட்ட ரொம்ப நாளா நான் காரப்பொரி கேட்டு கேட்டு எனக்கு வாங்கியே கொடுக்கல. அப்ப என்ன ஏத்துப்பீங்களா? சொல்லிட்டாளே என்ன அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரான்னு இப்படி வர்றியா? Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. We Care Air and Skin Clinic, one-stop solution for air and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours, we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Sunland, பிசுபிசுப்பு இல்லாத Sunland refined sunflower oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner Update Cars, accelerating the future. Food partner தொப்பி வாப்பா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, Park Elanza, Pride Hotels and Resorts Chennai. Travel partner Red Taxi.